ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து கடந்த 10,000 ஆண்டுகளாக வீரத்தையும் மானத்தையும் நிலைநாட்டி மூவேந்தர்கள் உள்ளிட்ட மன்னர்கள் அரசாண்ட இந்த வீர மணக்கு மண்ணாகிய தமிழ்நாட்டில் பரங்கியர் படையெடுப்புக்கு பின்னர் மாமன்னர் பூலித்தேவர் 3 போர்க்களங்களிலே வெள்ளையரை தோற்கடித்த பின்னர் கடைசி போர்க்களத்தில் சங்கரங்கோயில் ஆலயத்திற்குள் சென்றவர் திரும்பி வராமலே காணாமல் போய்விட்டார் என்ற செய்திக்கு பின்னர் பாஞ்சாலங்குறிச்சியின் மீது பரங்கியர் படையெடுத்து மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படைகளை தோற்கடித்து அங்கே வெள்ளையர் தேவனும் சுந்தரலிங்கமும் பொட்டி பகடையும் கட்ட கருப்பதும் தாராவை பிள்ளையும் ஜாதி வித்தியாசங்களுக்கு அப்பாற்பட்டு மன்னருக்கு துணையாக இருந்து களம் சென்று போராட அதன் பிறகு கயத்தாற்றில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு அவரது வீர இளவல் ஓமைத்துறை பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் மருதுவாண்டியர்கள் இங்கிருந்து ஆட்களை அனுப்பி சிறையை உடைத்துக் கொண்டு ஊமைத்துறை வெளியே வந்து 7 போர்க்களங்களிலே வெள்ளையர்களை தோற்கடித்து பின்னர் ஆயுத பலம் இல்லாத காலத்தில் மருதுபாண்டியர்களை தேடி வந்து சிவகங்கை அரண்மனையிலே அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக வெள்ளை பரங்கிய ராணுவ தளபதிகள் கம்பெனிகளின் தலைவர்கள் மருதுபாண்டியர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்த யுத்தங்களில் வீரத்தாய் வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர் காளையார் கோயிலிலே சாமிக்கு தரிசனம் செய்து கொண்ட நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அவரது உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து நெத்தியில் பூசிக்கொண்டு பழிவாங்குவே மீண்டும் சிவகங்கையை மீட்பேன் என்று சென்ற வீரத்தாய் வேலுநாச்சியார் அங்கே விருப்பாட்சி அரண்மனைக்கு சென்று